friends, welcome to Nancy Tamil channel. இன்னைக்கு முட்டைகோஸ் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பர்பிள் கலர் கேபேஜ் எடுத்துருக்கேன். அதில் பாதி தான் யூஸ் பண்ண போகிறோம். நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி தண்ணி வடித்து வச்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சோம்பு 3 சேர்த்து அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா இடிச்சிட்டும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கட் பண்ண 2 வெங்காயம் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். 1 கைப்பிடி அளவு கட் பண்ண கொத்தமல்லி, 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். அடுத்து 1 கப் அளவு கடலை மாவுக்கு 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு நிறைய யூஸ் பண்ணிடாதீங்க, போண்டா ரொம்ப ரஃப் ஆகிட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்காது. தண்ணி சேர்க்காத நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பால்ஸாக விட்டுட்டு இப்போ ஆயிலில் சேர்த்துடலாம். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். இந்த அளவு கலர் நல்லா மாறி வரணும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ரொம்ப சுவையான முட்டைகோஸ் போண்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், வெளில நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நல்லா வெந்திருக்குது. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.